வனிதாமணி, இது வந்துட்டேங்க. என்னம்மா வனிதா, எம்எல்ஏவை பார்க்கறதுக்கு 9 மணிக்கு நான் போகணும். இப்பவே மணி 8 ஆச்சு. நான் எப்போ போய் சேர்றது? என்னங்க நீங்க வெறும் வயித்தோட வெளியே போறதா? உங்களுக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். சக்கரை போடல. உங்களுக்கு தான் சக்கரை ஆகாதல்ல, பனங்கள் கண்டு சேர்த்திருக்கேன். நல்லா இருக்கா? என்ன வனிதா, உன் கையால கஷாயம் கொடுத்தாலே கல்கண்டா இனிக்கும். நீ என்னடானா கல்கண்டே கொடுத்துருக்கும் போது சொல்லவா வேணும்? இந்தா வனிதா. வனிதா, எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு வரும்போது போன மாசம் செட்டியாருக்கு தேங்காய் இருக்கணும்ல, அந்த பணத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க? சொல்லுமா. எனக்கு போன மாசமே வைர வளையல் வாங்கி தரதா சொல்லியிருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அது எப்படி வனிதா மறப்பேன்? செட்டியார் வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வரும்போது நேரா நகை கடைக்கு போய் வைர வளையல் வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்கு. ஆஹா, நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம். பணத்தை வாங்கிட்டு இங்க வந்துடுங்க. நீங்களும் நானும் ஜோடியா போய் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா. உனக்கு என்ன வைர வளையல் தானே வேணும்? நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுறேன். நான் என்ன உங்களுக்கு வாக்குப்பட்டு வந்தவளா? நீங்களா பார்த்து வச்சுக்கிட்டவ தானே. என்ன வெளியே கூட்டிட்டு போகும்போது யாராவது பார்த்தா அவமானமா இருக்கும்னு தானே யோசிக்கிறீங்க? என்னம்மா வனிதா, இதுக்கு போய் இப்படி வருத்தப்படுற? இப்ப என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வளையல் வாங்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜோடியா போய் வளையல் வாங்குறோம், ஓகேவா? அப்ப நான் புறப்பட்டுமா? இருங்க, முகமெல்லாம் வேர்த்து வடியுது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சரியா? இதுதான் கிருஷ்ண வீடா? கூப்பிட்டு பார்க்கலாம். கிருஷ்ணா, கிருஷ்ணா. இவன் தான் பானுவோட புருஷன் கிருஷ்ணனா? நீங்க யாருமா? என்ன கிருஷ்ணா, என்ன தெரியல? தெரியலையே. ஒருவேளை என் வனிதாமணிக்கு நீங்க சொந்தமோ? வனிதாமணியா? கட்டிக்கிட்டவளை விட வச்சுக்கிட்டவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, தெரியலையேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறேன். இந்த கிருஷ்ணன் எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பான். ஆனா இவனுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இருங்க, நான் கூப்பிடுறேன். வனிதாமணி, வனிதாமணி. இத வரேங்க. ஓ, இவதான் அந்த வனிதாமணியா? அழகாத்தான் இருக்கா. அதான் கிருஷ்ணன் கவுந்துட்டான் போல. என்னங்க கூப்பிட்டீங்களா? யார் இவங்க? என்ன வனிதா, உனக்கே தெரியலையா? தெரியலையே. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னு கேக்குறேன். அடிக்கடி வந்து போயிருந்தா தெரியும், அறிமுகமா இருந்தா தெரியும், கொடுத்து வாங்கிட்டு இருந்தா தெரியும். இப்படி எதுவுமே இல்லாம திடீர்னு வந்து நின்னா எப்படித்தான் தெரியுங்கிற, அதானே? என்னமா அப்படி பாக்குற? இன்னுமா என்ன தெரியல? நான் தாம்மா உங்க பக்கத்தாத்து மாமி பன்முகி. பன்முகியா? ஆமா, அதே பன்முகி மாமி தான். சின்ன வயசுல என்கிட்ட வந்து ரிப்பன் பகடா பண்ணி கொடுங்க மாமின்னு கேப்ப, குழிப்பணியாரம் வேணும் மாமின்ப. நானும் பண்ணி கொடுப்பேனே, அதே பன்முகி மாமி தான். குழப்பறீங்களே மாமி? ஆமா, குழப்பத்துல தான் தெளிவு கிடைக்கும், கலகத்துல தான் நீதி கிடைக்கும். அதான் குழப்பறேன். என்னம்மா, அவங்க தான் பக்கத்து வீட்டு மாமின்னு தெளிவா சொல்றாங்கல்ல. வெளியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க, உள்ள கூட்டிட்டு போய் பேசு. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். மாமி, வரேன் மாமி. வாங்க. ஏண்டிமா, இன்னுமா கன்ஃபியூஷன்? மாமி, எனக்கு உங்களை இன்னும் ஞாபகத்துக்கு வரல. இருந்தாலும் என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, வாங்க உள்ள வாங்க. வாங்க. நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. வாங்க மாமி. வாங்க. வரேன். உட்காருங்க. சொல்லுங்க மாமி. எதை சொல்றது? 16 வயசுல ஆட்டம் கத்துக்கிட்டியே,
அத சொல்றதா, இல்ல ஊர் ஊரா போய் ப்ரோக்ராம் பண்ணி அத சொல்றதா, இல்ல நீ ப்ரோக்ராம் பண்ண போனப்ப சதுரகப்பட்டின ஜமீன்தார் உன் அழகுல மயங்கி உன்னை 6 மாசம் அந்த புறத்திலே வச்சிட்டு இருந்தாரே அத சொல்றதா? எதை சொல்ற? அதுக்கப்புறம் அந்த திருச்சி தர்மகர்த்தா 2 வருஷம் உன்னண்ட தில்லனா ஆனத சொல்றதா, இல்ல அந்த கோயம்புத்தூர் மில் ஓனர் உன்னை கொத்திண்டு போனத சொல்றதா, அந்த பொள்ளாச்சி கவுண்டரு நோக்கு தோப்போட வீட்டை எழுதி வச்சாரே அத சொல்றதா? எதமா சொல்றது வனிதாமணி? பழசெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்றீங்க. அப்போ கண்டிப்பா நீங்க என் பக்கத்து வீட்டு மாமி தான். ஆனா இப்ப எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கே. என்ன மாமி? செக்கு செவேல்னு பப்பாளி பழம் மாதிரி ஒருத்தனை பிடிச்சிருக்கியே, இவ யாரு? எங்க இருந்து பிடிச்ச? அது ஒரு பெரிய கதை மாமி. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? அப்படிதான் நான் இந்த ஊருக்கும் ப்ரோக்ராம் பண்ண வந்தேன். இவர்தான் இந்த ஊருக்கு முக்கிய புள்ளி. தலைமை தாங்க வந்தாரு. என் ஆட்டத்தையும் அழகையும் பார்த்து மயங்கி என் மடியில தலைகுப்புற விழுந்துட்டாரு. இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. ஏண்டிமா, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆகலன்னா நீ பண்ணிக்கலாமே. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. முதல்ல அப்படி இப்படின்னு வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பொண்டாட்டிக்கு அவருக்கும் பெரிய கலவரமாயி அது கோச்சிட்டு அது அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. பொண்டாட்டி கோச்சிட்டு போன உடனே மனசுடைஞ்சு போயிட்டாரு. இப்போ நான் தான் அவருக்கு ஆறுதலா இருக்கேன். என் கூடவே தங்கிட்டாரு. ஏண்டிமா, நாளைக்கே அவ திரும்பி வந்து என் புருஷனை என்னண்ட குடுத்துருன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவ? கூட சேர்த்து அனுப்பிச்சுடுவியா? ரெண்டும் சேர்ந்து வாழுங்கன்னு அனுப்பி வைக்கிறதுக்கு நான் என்ன கேன கிறுக்கியா? ரெண்டுத்தையும் சேர விட மாட்டேன்ல. சேர வைக்கிறேன்டி. இத்தனை நாளா சேர்ந்து வாழ்ந்துட்டோம். வாழ்ந்ததுக்கு அடையாளமா அவருக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுத்துட்டேனா, அதுவும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துட்டேனா, அவர் என்னை விட்டு பிரியாம என் காலையே சுத்தி சுத்தி வருவாரு. அச்சோ, நான் என் கதையே பேசிக்கிட்டு வந்தவங்களை உபசரிக்காம விட்டுட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். பானுவோட வாழ்க்கை முள்ளு மேல சேலை விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு. சேலைக்கு சேதாரம் இல்லாம இந்த முள்ளை நாம எடுத்தாகணும். எடுக்கிறேன். தந்தையே. வாகாலித். என்ன தந்தையே, தனியாக நின்று ஏதோ ஆழ்ந்த சிந்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நானும் சில நாட்களாகவே உங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டுதான் வருகிறேன். சதா சர்வ காலமும் ஏதோ யோசனையில் தான் இருக்கிறீர்கள். என்ன விஷயம் தந்தையே? நாடாளும் மன்னனுக்கே 1000 சிந்தனைகள் இருக்கும் போது பூதலோகத்தை கட்டியாளும் இந்த சக்கரவர்த்திக்கா சிந்தனைக்கு பஞ்சம்? அது வேறொன்றுமில்லை மகனே. அலாவுதீனுடைய அஞ்ஞான வாசத்தை கண்டுபிடித்து கலைக்க நாம் பூலோகத்துக்கு அனுப்பிய நமது அமைச்சர்களிடமிருந்து இதுவரை நமக்கு எந்தவித தகவலும் வந்து சேரவில்லை. நமது அமைச்சர்கள் பூலோகம் போனார்களா, அலாவுதீன் குடும்பத்தாரை கண்டுபிடித்தார்களா, என்ன செய்தார்கள் என்ற எந்த விவரமும் நமக்கு இதுவரை அனுப்பவில்லையே. அதை பற்றித்தான் மகனே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆம் தந்தையே, அந்த உண்மை எனக்கு இப்போதுதான் உரைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமாம், போனவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள்? தெய்வங்களையே மதிமயங்க செய்து வரங்களை வாங்கும் மனிதர்கள் வாழும் பூலோகத்தில் நமது அமைச்சர்களுக்கும் ஏதாவது நேர்ந்திருக்கலாம். அதனால் தான் இதுவரை அவர்களிடமிருந்து எந்தவித தகவலும் வரவில்லை. அது நமக்கு ஆபத்தாயிற்றே தந்தையே. அந்த ஆபத்தை களைவதற்காகத்தான் நான் ஒரு முடிவு செய்திருக்கிறேன். என்ன முடிவு தந்தையே? நானே பூலோகம் சென்று
அங்கு என்னதான் நிலைமை என கண்டறிய போகிறேன். தந்தையே, தனியாகவா? கவலைப்படாதே மகனே, அங்கே எனக்கு எந்தவித இன்னலும் ஏற்பட்டு விடாது. நான் திரும்பி வரும் வரை நீ இந்த பூதலோகத்தை ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள். நான் வருகிறேன். முன்பொரு காலத்தில் நான் பூதலோக அமைச்சராக இருந்தபோது அமைச்சர்களோடு அமைச்சராக இந்த அலாவுதீன் குடும்பத்தாருக்கு தொல்லை தரும் பொருட்டு பூலோகம் வந்திருக்கின்றேன். அப்போது கமண்டல நீர் பட்டு என் கண்கள் குருடாகி மீண்டும் வந்தது ஒரு பழைய கதை. இப்போது பூதலோக அரசனாக நான் அனுப்பிய அமைச்சர்களை தேடி இந்த பூலோகத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறேன். இப்போது மட்டும் அந்த அலாவுதீன் குடும்பத்தார் என்னை பார்த்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதிர்ச்சி அடைவார்கள். என்னை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். என்ன டிராமா கோஷ்டியா? ஆமா, நைட்ல தானே டிராமா? ஆமா. பகல்ல இந்த வெயில்ல இந்த ட்ரெஸ் போட்டு அலைஞ்சிட்டு இருக்க? முதல்ல போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அப்புறம் சுத்து. சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கு. இந்த உடையும் ஆபரணங்களும் மனிதர்களிடமிருந்து என்னை வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றன. நல்ல வேளை டிராமா கோஷ்டி என்பதோடு விட்டு விட்டார். என்னை நோண்டி நொங்கெடுத்து என்னை பூதம் என்று கண்டுபிடிக்காமல் போய்விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்படியே நாம் ஊருக்குள் போனால் மனிதர்களிடமிருந்து நாம் அந்நியப்பட்டு விடுவோம். அதனால் மனிதர்களை போன்று நடை உடை பாவனை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கெட்டப்ல நான் தான் பூதலோக மன்னன் கரீமின் எந்த கொம்பனாலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நமது அமைச்சர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு போய் பாப்போம். ஆமா, இன்னைக்கு உயிரே போனாலும் சரி, ஜாக்குலின் டயானாவை சம்மதிக்க வைக்காம விடக்கூடாது. ஜாக்குலின், யாரது? நடக்கிற நடைய பார்த்தா நமது அமைச்சர் ரஹீம் மாதிரியே இருக்க. அமைச்சர் ரஹீமே தான். இவனை தவிர இந்த அளவுக்கு கேனத்தனமா வேற எவனாலையும் நடக்க முடியாது. அலாவுதீன் குடும்பத்தார கண்டுபிடிக்க எவ்வளவு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கான். சபாஷ், இப்படித்தான் இருக்க வேண்டும். இவன் பின்னாடியே போய் என்னதான் செய்யறான்னு பாப்போம். இங்கதுக்குள்ள போறான். ஜாயி கூலின் டாயானா அழகு நிலையம். அழகுக்கும் நம்ம அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு நமது அமைச்சர் போறாருன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். பாப்போம், உள்ள போய் பாப்போம். எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது? சொன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன் தொந்தரவை என்னால தாங்கவே முடியல. எவ்வளவு நாளைக்கு தான் நான் பொறுத்து 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 போறது? ஏய், லுக் மேன், என்ன நல்லா பாரு. ஓ அழகு என்ன, ஏன் அழகு என்ன, ஓ வயசு என்ன, ஏன் வயசு என்ன? உனக்கு இது காதலிக்கிற வயசா மேன்? இல்லை ஜாக்,
நான் என்ன சொல்ல வர்றேன்னா காதலுக்கு வயசு என்ன வேண்டி கிடக்கு. மை காட். ஜாக்லின், நான் என்ன சொல்ல வர்றேன்னா இளமையில அடைய முடியாதத முதுமையில அடையறோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுனே நாக்க இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். கெட் அவுட். குல்ஃபி கம் ஆன். ஜாக்லின், ஜாக்லின், Close the door. இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை. ஆனா ஒண்ணு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் உன்னை பூதலோகம் கொண்டு வாமல் விட மாட்டேன். இது சத்தியம். பிராமிஸ், பிராமிஸ் ஜாக், பிராமிஸ், பிராமிஸ். அட கடவுளே, அலாவுதீன் குடும்பத்தாரை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு இவங்களை பூலோகம் அனுப்பிச்சா அவன் வந்த வேலையை விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுல. இவன் கொஞ்சம் சபலிஸ்டே, விட்டுருவோம். ஆனா நம்ம சலீம் இருக்கானே, கடமை தவறாதவன், அவன் என்ன செய்யறான்னு போய் பார்ப்போம்.